டைரக்ஷனே தெரியாம ட்ரைவ் பண்றதும் ரோட் மேப் இல்லாம பிசினஸ் ரன் பண்றதும் ஒண்ணுதாங்க. ஆமாங்க, ஒரு பிசினஸ்ல கோலை ரீச் பண்ண பிளான் இருந்தாலும் ப்ராப்பர் ரோட் மேப் இல்லைன்னா அந்த கோலை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஊட்டி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட கோல். 6 மணி நேரத்துக்குள்ள நான் ஊட்டி போகணும், இடையில ஒரு இடத்துல பெட்ரோலுக்கு நான் வண்டியை நிறுத்தணும், 4 மணிக்குள்ள நான் ஊட்டி போகணும். ஸோ இதெல்லாம் தான் ரோட் மேப். முதல்ல என்ன பண்ண போறோம், எப்போ பண்ண போறோம், யாரு பண்ண போறா, எப்படி பண்ண போறோம், இத்தனையும் டிஃபைன் பண்றது தாங்க ரோட் மேப். இதுதாங்க ரிலையன்ஸ் குரூப்பும் பண்ணாங்க. ஸ்பெஷலி வென் தே லான்ச்டு ஜியோ. அவங்களோட கோலோட சேர்த்து ப்ராப்பர் ரோட் மேப்பும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியா ஃபுல்லா டிஜிட்டல் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோல். அண்ட் அந்த கோலை ரீச் பண்றதுக்கு இந்தியா ஃபுல்லா டவர்ஸ் பில்ட் பண்ணாங்க. சிம்மோட சேர்த்து டேட்டா ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்புறம் தான் அவங்க ஸ்லோவா சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் தாங்க அவங்களோட ரோட் மேப். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ரோட் மேப் இருந்ததால தான் ஜியோ சக்சஸ் ஆச்சு. அப்ப உங்க பிசினஸ்க்கும் பிசினஸ் பிளானோட சேர்த்து ரோட் மேப்பும் கிரியேட் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம்.